नमस्ते प्रिय छात्रों, लर्न विथ हेमा में आपका स्वागत है। दिस इज प्राथमिक लेसन 15 यूज इन सेंटेंसेस। वाक्यों में प्रयोग कीजिए। ஆக்சுவலி இது ஒரு பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோவில் ஏற்கனவே 15 வேர்ட்ஸ்க்கு சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ண படித்தோம். இந்த பார்ட் 2 வீடியோவில் பேலன்ஸ் இருக்கிற 14 கொஷின்ஸ்க்கு சென்டென்சஸ் பார்க்கலாம். பார்ட் 1 வீடியோவை இன்னும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இப்போ கொஷின் பேப்பர் பேட்டர்ன் பார்ப்போமா? எக்ஸாமில் ரோமன் லெட்டர் 11ல் இந்த போர்ஷன்ஸ் வரும். वाक्यों में प्रयोग कीजिए. யூஸ் த கிவன் வேர்ட்ஸ் அண்ட் ஃபார்ம் சென்டென்சஸ். அதாவது அங்கே சில வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நீங்கள் ஹிந்தியில் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணி எழுதணும். உங்கள் ப்ரோஸ் லெசன்ஸ் 7லேருந்து 9க்குள்ளார இந்த வேர்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. டோட்டலாக 29 சென்டென்சஸ் படிக்கணும். பார்ட் 1 வீடியோவில் ஏற்கனவே ஃபஸ்ட்டு 15 கொஷின்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த பார்ட் 2 வீடியோவில் நெக்ஸ்ட்டு 14 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் பேஜ் நம்பர் 208ல் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக எக்ஸாமில் 8 கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் சாய்ஸில் 4 கொஸ்டின் எழுதுனா போதும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ், ஸோ டோட்டலி 8 மார்க்ஸ் இந்த போர்ஷனுக்கு கொடுப்பாங்க. சிந்தித் வரைக்கும் பார்த்துருந்தோம் லாஸ்ட் வீடியோவில். இப்போ घटना. घटना, यह घटना 10 साल के पहले घटी. यह घटना 10 साल के पहले घटी. घटनाना निगழ்வு, இன்சிடெண்ட். சரிங்களா? यह घटना இந்த நிகழ்வு 10 साल के पहले, 10 सालனா 10 வருடம், के पहले 10 வருடத்திற்கு முன்னால், घटी நிகழ்ந்தது. இந்த நிகழ்வு 10 வருடத்திற்கு முன்னால் நிகழ்ந்தது. This incident happened 10 years ago. அடுத்தது सादगी प्रिय. सादगी प्रिय, हम सादगी प्रिय हैं, कभी आडंबर नहीं चाहते. हम सादगी प्रिय हैं, कभी आडंबर नहीं चाहते. सादगी அப்படின்னா எளிமை, பிரிய விரும்பி, எளிமை விரும்பி, அதுதான் सादगी प्रिय. सिंप्लिसिटी, हम सादगी प्रिय हैं, நாங்கள் எளிமை விரும்பி. கபி எப்பொழுதும், ஆடம்பர் ஆடம்பரத்தை, நஹி சாஹதே விரும்புவதில்லை. நாங்கள் எளிமை விரும்பி எப்பொழுதும் ஆடம்பரத்தை விரும்புவதில்லை. We love simplicity. We never like lavishness. ஓகே, அடுத்தது பிரபந்த் கர்னா. பிரபந்த் கர்னா, பிரபந்த் அப்படின்னா ஏற்பாடு, கர்னா செய்வது, டு மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ். प्रबंध करना. हम अगस्त 15 को स्कूल में स्वतंत्रता दिवस का प्रबंध करते हैं. हम अगस्त 15 को स्कूल में स्वतंत्रता दिवस का प्रबंध करते हैं. हम நாங்கள் अगस्त 15 को, ஆகஸ்ட் 15ஆம் தேதி, ஸ்கூல் மே பள்ளிக்கூடத்தில், ஸ்வதந்திரதா திவஸ் அப்படின்னா என்ன? சுதந்திர தினம், சுதந்திர தின நிகழ்ச்சிகள். சரியா? ஸ்வதந்திரதா திவஸ் கா பிரபந்த் கர்த்தே ஹேன், ஏற்பாடு செய்வோம். நாங்கள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி பள்ளிக்கூடத்தில் சுதந்திர தின நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வோம். On August 15th we arrange Independence Day ceremony in the school. Okay? அடுத்தது सामने. सामने means எதிரில், in front of. सामने.
हमारे घर के सामने एक नीम का पेड़ है. Very simple sentence. हमारे घर के सामने एक नीम का पेड़ है. இதுக்கு மீனிங் உங்களுக்கே தெரியும். हमारे घर எங்கள் வீடு சரியா? हमारे घर के सामने எங்கள் வீட்டின் எதிரில் एक नीम का पेड़ है. ஒரு வேப்ப மரம் உள்ளது. नीम का पेड़ அப்படின்னா नीम ट्री வேப்ப மரம். हमारे घर के सामने एक नीम का पेड़ है. There is a neem tree in front of our house. Next one, பாப். பாப் பாப்னா தமிழில் பாவம், இங்கிலீஷில் sin. அஸ்பிருஷ்யதா அதை எப்படி படிக்கணும்? ஆ இஸ். அதை சான்னு படிக்கக்கூடாது. சால இருக்கிற ஸ்டாண்டிங் லைன் இல்லை, அதனால இஸ்ன்னு படிக்கணும். அஸ் பா போட்டு கீழே ரீக்கி மாத்திரா போட்டிருக்காங்க. அஸ் ப்ரி இஷ் ய தா अस्पृश्यता. अस्पृश्यता मानवता के प्रति बड़ा पाप है. अस्पृश्यता मानवता के प्रति बड़ा पाप है. अस्पृश्यता मीन्स तींडाமை, अनटचबिलिटी. தீண்டாமை. மானவதா அப்படின்னா மனித குலம். ஓகே, மானவதா மீன்ஸ் மனித குலம், ஹியூமனிட்டி. अस्पृश्यता मानवता के प्रति மனித குலத்திற்கு எதிரான बड़ा पाप है பெரும் குற்றமாகும், பெரும் பாவமாகும். அதாவது தீண்டாமை ஒரு பெரும் பாவம், மனித குலத்துக்கு அது ஒரு பெரும் பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? अस्पृश्यता मानवता के प्रति बड़ा पाप है. अनटचबिलिटी इज a great sin towards humanity. ओके, recap என்னோட சேர்ந்து படிங்க. घटना. यह घटना 10 साल के पहले घटी. सादगी प्रिय. हम सादगी प्रिय हैं, कभी आडंबर नहीं चाहते. प्रबंध करना. हम अगस्त 15 को स्कूल में स्वतंत्रता दिवस का प्रबंध करते हैं. सामने. हमारे घर के सामने एक नीम का पेड़ है. पाप. अस्पृश्यता मानवता के प्रति बड़ा पाप है. प्राप्त करना. प्राप्त करना. அங்கே நடுவில் இருக்கிற பால ஸ்டாண்டிங் லைன் எடுத்துட்டாங்க, அதனால நீங்கள் இப்புன்னு படிக்கணும். அதை பிராப்த் கர்னா அப்படின்னா பெறுதல். டு கெட். हम संचार साधन के द्वारा समाचार प्राप्त करते हैं. हम संचार साधन के द्वारा समाचार प्राप्त करते हैं. हम नाम. சஞ்சார் சாதன். சஞ்சார்னா என்ன? தகவல் தொடர்பு. சாதன் சாதனங்கள். நாம் தகவல் தொடர்பு சாதனங்கள் கே துவாரா மூலமாக. துவாரா மீன்ஸ் மூலமாக, த்ரூ. தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமாக சமாச்சார் செய்திகள். சமாச்சார்னா என்ன? செய்தி. பிராப்த் கர்த்தே ஹேன் பெறுகிறோம். நாம் தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமாக செய்தி பெறுகிறோம். வி கெட் நியூஸ். சமாச்சார் நியூஸ். வி கெட் நியூஸ் த்ரூ கம்யூனிகேஷன் மீடியம். சாதன் மீடியம். ஓகே, அடுத்தது பாத் கர்னா. டு ஸ்பீக். பாத் கர்னா பேசுதல். हम टेलीफोन के द्वारा दूर के लोगों से बात करते हैं. हम टेलीफोन के द्वारा दूर के लोगों से बात करते हैं. हम नाम टेलीफोन के द्वारा. இங்கே டெலிஃபோன் தொலைபேசியை டெலிஃபோன்னே கொடுத்துருக்காங்க ஹிந்தியில். இங்கிலீஷில் இருக்கிறத அப்படியே கொடுத்துருக்காங்க. ஓகே,
टेलीफोन 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 के द्वारा தொலைபேசி மூலமாக நாம் தொலைபேசி மூலமாக दूर के लोगों से दूरना தொலைவில் உள்ள लोगों से लोग मीन्स people தொலைவில் உள்ள மக்களுடன் बात करते हैं பேசுகிறோம் நாம் தொலைபேசி மூலமாக தொலைவில் உள்ள மக்களுடன் பேசுகிறோம் through the telephone we speak to people who are far away. Okay, next one. ஆவிஷ்கார் 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 அப்படின்னா இன்வென்ஷன் கண்டுபிடிப்பு இன்வென்ஷன் கண்டுபிடிப்பு ஆவிஷ்கார் ग्राहम बेल ने टेलीफोन का आविष्कार किया था ग्राहम बेल ने टेलीफोन का आविष्कार किया था கிராஹாம் பெல் யார் அலெக்சாண்டர் கிராஹாம் பெல் அவர் தானே டெலிஃபோனை கண்டுபிடிச்சார் அதுதான் சொல்கிறாங்க இந்த லைனில் கிராஹாம் பெல் டெலிஃபோன் கா ஆவிஷ்கார் கியா தா டெலிஃபோனை கண்டுபிடித்தார் கிராஹாம் பெல் இன்வென்டட் த டெலிஃபோன் அவ்வளோதான் அடுத்தது धीरे 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 மீன்ஸ் மெதுவாக ஸ்லோலி धीरे धीरे ओके टेलीफोन का विस्तार धीरे धीरे होता जा रहा है टेलीफोन का विस्तार धीरे धीरे होता जा रहा है टेलीफोन का टेलीफोनिन தொலைபேசியின் விஸ்தார் விஸ்தார்னா விரிவடைகிறது விரிவு சரிங்களா தொலைபேசியின் விரிவு மெதுவாக धीरे धीरे होता जा रहा है நடைபெற்று கொண்டிருக்கிறது அதாவது டெலிஃபோன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் பட்டி தொட்டியில் போய் ரீச் ஆகுதில்ல அதை தான் சொல்கிறாங்க டெலிஃபோன் கா விஸ்தார் धीरे धीरे होता जा रहा है தொலைபேசியின் விரிவு மெதுவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது the expansion of telephone is happening slowly next one समाचार समाचार means செய்தி न्यूज़ समाचार का संचार आज कई साधनों से होता है समाचार का संचार आज कई साधनों से होता है समाचार செய்தி समाचार का செய்தியின் संचार தொலைத்தொடர்பு आज இன்று कई साधनों से பல சாதனங்களால் होता है ஆகிறது செய்தியின் தொலைத்தொடர்பு இன்று பல சாதனங்களால் ஆகிறது டுடே த கம்யூனிகேஷன் ஆஃப் நியூஸ் happens by many medium சரியா ரீகேப் போலாமா प्राप्त करना हम संचार साधन के द्वारा समाचार प्राप्त करते हैं बात करना हम टेलीफोन के द्वारा दूर के लोगों से बात करते हैं आविष्कार ग्राहम बेल ने टेलीफोन का आविष्कार किया था धीरे धीरे टेलीफोन का विस्तार धीरे धीरे होता जा रहा है समाचार समाचार का संचार आज कई साधनों से होता है विकसित होना அப்படின்னா பரிணாம வளர்ச்சி அடைவது டு இவால்வ் परिणाम वलर्ची अடைவது विकसित होना दूर संचार के क्षेत्र में नित्य नए साधन विकसित हो रहे हैं दूर संचार के क्षेत्र में नित्य नए साधन विकसित हो रहे हैं दूर संचार தொலைத்தொடர்பு दूर संचार के क्षेत्र में क्षेत्रना களம் in the domain in the field okay in the field of telecommunication in the domain of telecommunication दूर संचार के क्षेत्र में नित्य नित्यना every day ஒவ்வொரு நாளும்
ஒவ்வொரு நாளும் நயே சாதன் புதிய சாதனங்கள் நியூ மீடியம் விகசித் ஹோ ரஹே ஹேன் பரிணாம வளர்ச்சி அடைகின்றது न्यू मीडियम इवॉल्व्स एवरी डे दूर संचार के क्षेत्र में नित्य नए साधन विकसित हो रहे हैं नेक्स्ट आसान आसान அப்படினா सुलभम ईजी संचार के साधनों ने हमारा काम आसान कर दिया है संचार के साधनों ने हमारा काम आसान कर दिया है संचार के साधनों ने தொலைத்தொடர்பு சாதனங்கள் हमारा काम நம் வேலையை ஆசான் கர் தியா है சுலபமாக்கி உள்ளன சரிதானே தொலைத்தொடர்பு சாதனங்களால் நம்மளோட வேலை ரொம்ப ரொம்ப சுலபமாயிருக்கு இல்லையா The means of communication have made our work easy प्रतिदिन प्रतिदिन प्रति ஒவ்வொரு दिन नालुम एवरी डे प्रतिदिन संचार के साधन प्रतिदिन बढ़ते जा रहे हैं संचार के साधन प्रतिदिन बढ़ते जा रहे हैं संचार के साधन தொலைத்தொடர்பு சாதனங்கள் प्रतिदिन ஒவ்வொரு நாளும் बढ़ते जा रहे हैं बढ़ना அப்படினா பெருகுவது பெருகிக் கொண்டே போகின்றன தொலைத்தொடர்பு சாதனங்கள் ஒவ்வொரு நாளும் பெருகிக் கொண்டே போகின்றன The means of communication have been growing daily பहुंचना पहुंचना சென்றடைவது to reach पहुंचना अब गांव-गांव तक टेलीफोन पहुंच गए हैं अब गांव-गांव तक टेलीफोन पहुंच गए हैं अब இப்பொழுது गांव-गांव तक गांवனா என்ன கிராமம் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் கிராமம் கிராமமாக அப்படின்றது தான் அங்கே கரெக்டான யூசேஜ் गांव-गांव तक கிராமம் 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 வரை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் நாம் எப்படி படிக்கணும் அதை ஒவ்வொரு கிராமத்திற்கும் டெலிஃபோன் தொலைபேசி पहुंच गए हैं சென்றடைந்துள்ளன Now telephone has reached every village अब गांव-गांव तक टेलीफोन पहुंच गए हैं இப்போ recap विकसित होना दूर संचार के क्षेत्र में नित्य नए साधन विकसित हो रहे हैं आसान संचार के साधनों ने हमारा काम आसान कर दिया है प्रतिदिन संचार के साधन प्रतिदिन बढ़ते जा रहे हैं पहुंचना अब गांव-गांव तक टेलीफोन पहुंच गए हैं அவ்வளோதான் யூஸ் இன் சென்டென்சஸ் போர்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க வாட் வி லேர்ன் becomes a part of who we are so keep learning meet you all again in another wonderful video dhanyawad shubhkamnaye